அதே நேரத்தில் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலையும் அறிவித்திருக்கிறார்கள். பூந்தமல்லி இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் வைத்தியநாதன் அவர்களுக்கும், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூரூர் தொகுதிக்கு போட்டியிடுவதற்கு ஆறுமுகம் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. சோளிங்க தொகுதியில் போட்டியிடுவதற்கு சம்பத் அவர்களுக்கும், குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு மூர்த்தி அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஜோதி ராமலிங்கராஜ் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஒசூரை பொறுத்தவரையில் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அமைச்சராக இருந்து ஒரு குற்றச்சாட்டில் வழக்கில் அவர் தண்டனை பெற்றதன் காரணத்தினால் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சூழ்நிலையில் ஒசூர் தொகுதியில் அவர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் போட்டியிடுவதற்கு அவருடைய மனைவி ஜோதி அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஒசூர் தொகுதியில் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களுடைய மனைவி ஜோதி அவர்கள் போட்டியிடுவார் என்று அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாப்பிரெட்டப்பட்டி அந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் கோவிந்தசாமி அவர்களும், அதே நேரத்தில் அரூர் தொகுதியில் சம்பத் குமார் அவர்களும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலக்கோட்டை பொறுத்தவரை தேன்மொழி போட்டியிடுவார் என்றும், திருவாரூரை பொறுத்தவரை ஜீவானந்தம் அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரை பொறுத்தவரை காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மானாமதுரையை பொறுத்தவரை நாகராஜன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டிப்பட்டியை பொறுத்தவரை லோகிராஜன் போட்டியிடுவார் என்றும், அதே நேரத்தில் பெரிய குளத்தை பொறுத்தவரையும் முருகன் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தூரை பொறுத்தவரை ராஜ்வர்மன் அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரமக்குடியை பொறுத்தவரையில் சதன் பிரபாகர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை சின்னப்பன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 18 இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்களுடைய பட்டியலையும் அவர்கள் தயார் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடியவர்கள், இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் அந்த ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கு அங்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது.